ஒரு ஊர்ல ரொம்ப பெரிய வீடு ஒண்ணு இருந்தது. அந்த வீட்ல மனிஷ் அவனோட 3 பொட்ட பசங்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். மனிஷ் டவுன்ல ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க வீட்ல இல்லாதது எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் இல்ல. அவங்களோட மனைவி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அந்த விஷயத்துல இருந்து அவரால வெளியவே வர முடியல. அவர் தனியா நின்னு 3 பொட்ட பசங்கள பாத்துப்பாரு. அவங்களோட 3 பசங்க ரொம்பவே அழகா இருப்பாங்க. அதுல அவங்களோட லாஸ்ட் பொண்ணு மட்டும் எல்லாரை விட அழகா இருப்பா. மனிஷ் அவரோட 2 பெரிய பொட்ட பசங்கள ரொம்ப நேசிப்பாரு. ஆனா லாஸ்ட் பொண்ணான சாயாவை நேசிக்கவே மாட்டாரு. ஏன்னா அவங்க பொறந்து கொஞ்ச நாளைக்குள்ளவே அவங்க அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதனால மனுஷன் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பொண்ணு பிறந்ததாலதான் அவங்க மனைவி இறந்துட்டா அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வெறுப்பை வளர்த்துக்கிறாரு. ஒரு நாள் சாயந்தரம் அவரு வேலையில இருந்து வீட்டுக்கு வரும்போது பெரிய பசங்களை அவரு கூப்பிடுறாரு. மாயா, சங்கீதா, எங்க இருக்கீங்க 2 பேரும்? சீக்கிரம் வாங்க, இங்க வந்து பாருங்க நான் உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. அப்பா அப்பா, நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். சீக்கிரம் காட்டுங்க, எங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இங்க பாரு சங்கீதா, உனக்காக நான் எவ்வளவு அழகான ஷூஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கப்பா? எனக்கும் காட்டுங்க. சாயா தூரமா நின்னு எல்லாம் பாத்துட்டு இருப்பா. அவ நினைக்கிறா அவங்க அப்பா அவளை கூட கூப்பிட்டு அவளுக்காக கூட ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு. ஆனா அவங்க அப்பா அவளை கூப்பிடவே மாட்டாரு. அப்புறம் அவ பயந்துகிட்டே அவளோட அப்பா கிட்ட போறா. அப்பா, எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க? இந்த வீட்ல உனக்கு சாப்பாடு நேரத்துக்கு கிடைக்குதுல்ல, அதுவே போதும். அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு, சரியா? ரொம்ப நம்பிக்கை வச்சுக்காத, நீ போய் உன் வேலையை பாரு. அவ அங்க இருந்து அவளோட ரூமுக்கு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மாவை யோசிக்க ஆரம்பிக்கிறா. சாயா அவங்க அப்பா மனசுக்குள்ள இருக்க வெறுப்ப பாசமா மாத்த ட்ரை பண்றா. அவருக்காக ருசியான சாப்பாடு செஞ்சு கொடுப்பா. என்ன செஞ்சாலும் அவர மனசு மட்டும் கரியவே இல்ல. மனிஷ்க்கு சாயா மேல எப்பவுமே கொஞ்சம் கூட பாசம் வரவே வராது. ஒரு நாள் மனிஷ் அவரோட 3 பொட்ட பசங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. நான் ஒரு வேலை விஷயமா கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டுக்கு போக போறேன். நீங்க நல்லபடியா இருங்க. அப்புறம் நீங்க வீட்டையும் நல்லா பாத்துக்கோங்க, சரியா? எங்க போறீங்கப்பா? நாங்க உங்க கூட வர முடியாதா? இல்ல மகளே, அங்க அக்கம் பக்கத்துல காளிரங்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த காட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறது அவ்வளோ நல்லதில்ல. நீங்க எல்லாரும் இதே வீட்ல நிம்மதியா இருங்க, சரியா? சங்கீதா, மாயா, சாயா ரொம்ப சோகமாயிடுறாங்க. கவலைப்படாதீங்க, நான் கூடிய சீக்கிரமே திரும்ப வந்துடுறேன். சரி, இப்போ உங்களுக்கு நான் அங்கிருந்து என்ன கொண்டு வரணும், சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு அழகான பூக்களோட மாலை வேணும். நீங்க போறீங்கல்ல, அந்த காட்டுல அழகான பூக்கள் இருக்குமாம்பா. தண்ணியோ மண்ணோ இல்லாம கூட ரொம்ப நாள் அது ரொம்ப அழகா இருக்குமாமா. எனக்கு அது வேணும்பா. சாயாவை கூட அவங்க அப்பா கேட்பாரு அப்படின்னு சொல்லி அவ காத்துக்கிட்டு இருப்பா. எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடுறாங்க. மனிஷ் ஊருக்கு போறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. சாயா மனிஷ்க்கு தேவைப்பட்ட எல்லா பொருட்களும் எடுத்து வச்சிருப்பா. மனிஷ் மறுநாள் காலையிலேயே கிளம்பிடுறாரு. ஒரு நாள் டிராவல் பண்ண பிறகு அவரு ஹோட்டலுக்கு போய் சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்காக ஒரு ரூம் அவரு புக் பண்ணிருப்பாரு. அங்கேயே கொஞ்ச நாள் இருந்து அவரோட எல்லா வேலைகளும் முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட பெரிய பொண்ணுக்காக அவரு அழகான மாலை ஒண்ணு வாங்குறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவரு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. மாயா சொன்ன பூக்களை அவரு தேட ஆரம்பிக்கிறாரு காட்டுல. ஆனா அவருக்கு அது எங்குமே கிடைக்காது. அவரு நடு காட்டுக்கு போயிடுறாரு. அங்க ரொம்பவே அழகான ஒரு வீடு அவரு பாக்குறாரு. அவரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டு பக்கம் நடந்து போறாரு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த கார்டனை அவரு பாக்குறாரு. அங்க அவங்க பொண்ணு கேட்ட பூக்கள் கூட இருந்தது. அவரு அதை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டுடுறாரு. ஏன்னா சாயந்தரத்துல இருந்து அவரு அந்த பூக்களுக்காக தேடிக்கிட்டு இருந்தாரு. பார்த்த உடனே அவரு லேட் பண்ணாம அந்த பூக்கள் எல்லாமே அறுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை பறிச்சு அவரு பேக்ல வச்சுக்கிறாரு. அந்த பூக்களை பறிக்கும் போதே அவருக்கு ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல வேகமான காத்தடிக்க ஆரம்பிக்குது. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியவே இல்ல. அவன் ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்கான். அவன் அங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறான். அவன் போய் எதையோ இடிக்கிறான். என்ன இடிச்சோம் நாம அப்படின்னு சொல்லி தலை தூக்கி பாக்குறான். அங்க ஒரு பயங்கரமான ஒரு பேய் நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே அவரு ஷாக் ஆயிடுறாரு. பேய், பேய், என்ன விட்டுரு, தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து போக விடு. அப்படி எப்படி உன்னை விட முடியும்? என் காட்டுல இருந்து பூவை பறிக்கிற அளவுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்தது? இனிமே நான் உன்னை உயிரோட விடவே மாட்டேன். பேய் மனுஷோட கழுத்தை பிடிச்சுக்குது. அதுக்கப்புறம் அவனை சாகடிக்க போகும்போது அவரு இப்படின்னு சொல்றாரு. தயவு செஞ்சு என்ன போக விடு. எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் வீட்டுல எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்துல என்ன தவிர அவங்களுக்கு வேற யாருமே இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. முதல்ல நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு.
என்னோட காட்டுல இருந்து நீ எதுக்கு இந்த பூவை பறிச்ச? என்னோட இந்த தோட்டமும் அதுல வளர்ற இந்த பூவும் என் உயிரை விட எனக்கு ரொம்ப முக்கியமானது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அது எனக்கு தெரியாது. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். என்னோட பொண்ணு தான் இந்த பூ வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தா. அவளுக்கு இந்த பூ நான் ரொம்பவே பிடிக்கும்னு அவ சொல்லியிருந்தா. ஆ, உன்னோட பொண்ணு எங்க இருக்கா? அவளோட பேர் என்ன? நான் கண்டிப்பா அவளை உயிரோட விட மாட்டேன். உன் பொண்ணை கூட்டிட்டு வந்து நீ இங்க விடு, இல்லனா நான் உன்னோட உயிரை எடுத்துருவேன். மனிஷ்க்கு என்ன பண்றதுனே கொஞ்சம் கூட புரியல. அவருக்கு அவரோட 2 பொட்ட பசங்க, அதுக்கப்புறம் அவரோட உயிர்னா ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் யோசித்த பிறகு அவருக்கு ஒரு ஐடியா வருது. அவர் யோசிக்கிறாரு, மாயாக்கு பதிலா சாயாவோட பேர் சொல்லிடலான்னு. அந்த பேய் அவளை சாகடிச்சுட்டா அப்புறமா இவருக்கு சாயாவோட தொல்லை இருக்காது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சாயாதான் பூக்களை கேட்டா அப்படின்ற மாதிரி பேய்கிட்ட சொல்லிடுறாரு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சாயாவை இங்க கூட்டிட்டு வா, இல்ல நான் உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன். நாளைக்கு வரைக்கும் எனக்கு டைம் கொடு. கண்டிப்பா சாயாவை கூப்பிட்டுட்டு நான் இங்க வரேன். ஒருவேளை நீ தப்பிக்க ஏதாவது முயற்சி பண்ணா இந்த ரிங் உன்னோட உயிரை எடுத்துரும். தேவையில்லாம யோசிக்கிறத விட்டுட்டு சாயாவை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுரு. சீக்கிரமா அவரு வீட்டுக்கு போறாரு. சங்கீதா, மாயா, சாயா, எங்க இருக்கீங்க? இந்த வாட்டி 2 பசங்களை விட்டுட்டு அவரு சாயாவை கட்டி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா பொண்ணு கொஞ்சனா தான் அவ நம்பி அப்பா கூட வருவா. அதுக்குள்ள அவரை கூட்டிட்டு போய் பேய்கிட்ட விட்டுடலாம் இல்லையா? சாயா மேல அவங்க அப்பா இவ்ளோ பாசம் காட்டுறது சாயாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மகளே சாயா, நீ இப்ப என் கூட ஒரு இடத்துக்கு வரணும். எங்கப்பா? அத இப்ப என்னால சொல்ல முடியாது, சரியா? அவங்க அப்பா கிட்ட எதுவுமே கேட்காம சாயா கூட நடந்து போறா. அவங்க அப்பா பாசமா கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சந்தோஷம் இருந்தாலும் எங்க போறோன்னு பயத்துல அவ கேட்காமயே இருந்துடுவா. மனிஷ் சாயாவை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. சாயா கூட எதுவுமே யோசிக்காம அவங்க அப்பா கூட நம்பி போறா. கொஞ்ச நேரத்துல அந்த பேய் வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் மனிஷ் சாயாவை அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அந்த வீட்டுக்குள்ள அந்த பயங்கரமான பேய் உட்கார்ந்து அவங்களுக்காக காத்துட்டு இருக்கும். அத பார்த்து அவ பயப்படுறா. அப்பா, அப்பா எங்கப்பா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இந்த பேயை பார்த்தா பயமா இருக்கு. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கப்பா. இங்க நான் இருக்க மாட்டேன்ப்பா. இனிமே நீ இங்கதான் இருக்கணும், புரிஞ்சதா? பேய் அவனோட மோந்திரத்தை வாங்கிடுது. அதுக்கப்புறம் மனிஷ் அங்கிருந்து கிளம்பிடுறான். சாயா அழுதுகிட்டே இருப்பான். ஆனா மனிஷ் ஒரு தடவை கூட திரும்பி பார்க்க மாட்டான். இனிமே நீ என் கூட இதே வீட்ல தான் இருக்கணும், சரியா? என்ன போக விடு, தயவு செய்து என்ன எதுவும் பண்ணாத. அந்த பேய் அவளை ஒரு ரூமுக்குள்ள அடிச்சு வச்சுட்டு அது அங்கிருந்து போயிடுது. அவளை ரொம்பவே பயம்புறுத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சாப்பிட கூட கொடுக்க மாட்டான். அவ பாவம் அழுதுகிட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த மாயா கார்டனுக்குள்ள இருக்க ஒரு மாயா முள்ளு அந்த பேயோட காலுக்கு குத்திக்குது. அந்த வலி அவனால தாங்கவே முடியல. ரொம்ப நாள் கழிச்சு அவனால சரியா நடக்க கூட முடியல. இத பார்த்து சாயாக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அதுக்கப்புறம் அவனோட காலுக்கு ஒரு மெடிசனை தயார் பண்ணி அவ அத கட்டி விடுறா. இதெல்லாம் பார்த்த பேய்க்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இந்த பொண்ணு வந்ததுல இருந்து நான் இவள ரொம்பவே தொல்லை பண்ணிருக்கேன். ஆனாலும் இவ எனக்காக மருந்து கொண்டு வந்திருக்கா. சாயாவை பார்த்து அவனுக்கு ரொம்பவே பாசம் வருது. அதுக்கப்புறம் சாயாவை அவ ரொம்ப நல்லா பாத்துக்குவான். ஏன்னா அவனுக்கு சாயாவை நல்லாவே பிடிச்சு போகுது. அவ என்ன கேட்டாலும் அவளுக்காக அதை அவன் கொடுப்பான். நல்ல உணவு, அழகான துணி, அதுக்கப்புறம் பூக்கள். கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா சாயா சோகமா இருந்தா. ஏன்னா அவங்க அப்பாவையும் அக்காங்களையும் அவ ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் அப்ப ஒரு மாயா கண்ணாடிய குடுக்கறாரு. அதுல அவளுக்கு தேவையானதை பாத்துக்கலான்னு. மாயா அந்த மாயா கண்ணாடியில அவங்க அப்பாவை பாக்குறா. அவங்க அப்பா ரொம்பவே உடல்நல சரியில்லாத இருப்பாரு. அப்ப பேய் கிட்ட சொல்றா, என் அப்பாக்கு உடம்பு சரியில்லை, என்ன அப்பா கிட்ட போக விடுறியா? என்னால உன்னை அந்த இடத்துக்கு அனுப்ப முடியாது. என்னால இங்க தனியா இருக்க முடியாது. நான் திரும்பி வந்துடுவேன். ஒரு மந்திரிச்ச பூவை சாயா கிட்ட கொடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்புறாரு. அவங்க அப்பா அது மோந்து பார்த்த உடனே அவரு சரியாயிடுவாரு. சாயா அவளோட குடும்பத்தை போய் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் அப்பா கிட்ட போய் சொல்றா, அப்பா நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பா, இந்த பூவை நீங்க மோந்து பார்த்த உடனே உங்க உடல்நல சரியாயிடும். உடனே அவர் அந்த பூவை மோந்து பாக்குறாரு. அவரோட உடல்நல சரியாயிடும். அதுக்கப்புறம் அவர் இப்படி சொல்றாரு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. நான் உனக்கு பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு தான். என்ன மாதிரி ஒரு கெட்ட அப்பா வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. நான் உன்னை சாகர நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு நீதான் என் உயிரை காப்பாத்திருக்க. இனிமே நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். இனிமே நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும்.
இல்லப்பா, நான் போகணும். நான் கண்டிப்பா போகணும். நான் திரும்பி வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் போகணும். மனிஷ் மட்டும் அவளோட பெரிய அக்கா அங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அவ அங்கிருந்து பேய்கிட்ட போறா. நீ மறுபடியும் திரும்ப வருவேன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம இருந்தது. நான் சின்னதா இருந்ததுல இருந்து என் மேல யாருமே பாசத்தை காட்டல. எனக்காக பாசத்தை காட்டினது நீ மட்டும்தான். என்ன பத்தி நீ ரொம்ப யோசித்து என்ன நல்லா பாத்துக்கிட்ட. நீ பேயா இருந்தா எனக்கு பரவாயில்ல, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேய் ஒரு பையனாக மாறிடுது. சாயா அதை பார்த்து ஷாக் ஆயிடுறா. நீ பேய் தானே, நீ எப்படி பையனா மாறின? நானும் உங்க எல்லார் மாதிரியும் ஒரு சாதாரண மனுஷன்தான். அப்புறம் என் பேரு கௌரவ். ஒரு நாள் நான் இந்த காட்டுல மாட்டிக்கிட்டேன். ஒரு பேய் என்ன பிடிச்சு வச்சிருந்தது. அது ஏதோ மந்திரம் பண்ணி என்ன பேயா மாத்திருச்சு. ஆனா என் மனசும் பேயோட மனசு மாதிரி கல்லா மாறி இருந்தது. ஆனா மெதுவா அது உன்னாலதான் மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இன்னைக்கு உன்னாலதான் அந்த சாபம் என்னை விட்டு போன மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பேய் என்கிட்ட சொல்லுச்சு, ஒரு நல்ல மனசு இருக்கிற ஒரு நல்ல பொண்ணால மட்டும்தான் மறுபடியும் உன்னை மனுஷனா மாத்த முடியும்னு சொல்லுச்சு. சாயா மற்றும் கௌரவ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.